அம்மா நீ ஏன் லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு இருக்கிற? தொண்டையில சளி கட்டிக்கிட்டு இருக்குப்பா. சொல்லு, கட்டி இருக்கிற சளியை அவுத்து விட்டுறேன். ராசா, உனக்கு உடம்பெல்லாம் மூளைட்டேன்னு வேலை மெனக்கட்டு. தேவானே. அம்மா அம்மா வாங்கம்மா. அடே பாண்டிய, அந்த நாக்கால் எடுத்து போடுற. யார் மேல போட? உன் மேலையா அந்த அம்மா மேலையா? அடே வகை கட்ட பையல, அப்படி போடுறா உட்கார்றதுக்கு. உட்காருங்கம்மா. ஏம்மா, என்ன பாக்குறதுக்கு ஐம்பது தரம் வந்திருக்கீங்க? 2 நாளா நீ வேலைக்கே வரலையே. விசாரிச்ச போது சொன்னாங்க நீ ஏதோ காய்ச்சல படுத்திருக்கேன்னு. மன்னிச்சுக்குங்கம்மா, சொல்லிவிட கூட ஆள் இல்லை. இந்த ஆஸ்துமா தொல்லை சாஸ்தியா போச்சு. தூசி பறந்தாலும் தூரல் விழுந்தாலும் தொலைஞ்சது தேவதாஸ் கதை தான். லொக்கு லொக்குன்னு இது என் கட்டையோட தான் போகும். நீ ஏன் வீணா கவலைப்படுற? என் கவலையெல்லாம் இந்த நிக்கிறானே என் மாவன் மட சாம்பிராணி, இவனை பத்தி தான்மா. இவன் கதி என்னம்மா ஆகும்? நான் வாய பிளந்துட்டேன்னா? சேச்சே, அப்படி எல்லாம் ஆகாது. ஆயிடுச்சுன்னா உன் மகனை நான் பாத்துக்கிறேன். நெசமாவா? சத்தியமா. நீங்க இந்த ஊரை விட்டு மாத்தலாகி போயிட்டீங்கன்னா நான் மாத்திரமா போவேன். எந்த தாயாவது தான் மகனை விட்டுட்டு போயிடுவாளா? என்னம்மா சொல்றீங்க நீங்க? தேவானே, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் இப்ப வந்தேன். அது உன் மகன் பாண்டியனை நான் என் மகனா தத்து எடுத்துக்கலாம்னு. அம்மா கேளு, என் சொத்துக்களுக்கெல்லாம் அவன் தான் வாரிசுன்னு உயில எழுதி வைக்க போறேன். எனக்கு பாண்டியன் தான் கொல்லி போடணும்னு நான் மனசார விரும்புறேன் தேவானே. இதுக்கெல்லாம் தேவானே என்ன இதெல்லாம்? இந்தாங்கம்மா, இந்த தட்டுல இருக்க அரணா கயிறு எடுத்து இந்த பையன் இடுப்புல கட்டுங்க. இந்த கோயில தத்து எடுத்துக்கிட்டா இதான் வழக்கம். அப்ப ஏற்கனவே கட்டிருக்க அருணா கயிறை என்னங்க பண்றது? அறுத்துட வேண்டியதுதான். பழைய பந்த பாசம் எல்லாம் போயாச்சின்னு அர்த்தம். பிள்ளையாண்டான் இன்னொரு தாய்க்கு புதுசா மகனா பிறந்துட்டாங்கிறது தான் ஐதீகம். கூப்பிட்டீங்களா மேடம்? மிஸ்டர் சாஸ்திரி, காட்டாத்து வெள்ளத்தை தடுத்து அணை கட்டுறதுக்கு எந்த இடம் சூட்டபிளா இருக்கும் இன்ஜினியர் கூட பேசியாச்சு. ப்ளூ பிரிண்ட் கூட ரெடியா இருக்கு. சோ வாட் யூ ஷுட் டூ இஸ் டெண்டர் கால் ஃபார் பண்ணி பேப்பர்ல எல்லாம் கொடுத்துருங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி பிக் ப்ராஜெக்ட். 100 lakhs வரைக்கும் போகும். கண்டவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டா அப்புறம் அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட்? யூ ஷுட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ் மேடம், நான் இன்ஜினியர் கிட்ட எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஏண்டா எல்லாம் இருக்குல்ல? கனமா இருக்கு, பார்த்தா அசந்தர போறாங்க. வணக்கம்மா. எங்க வந்தீங்க? சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னுதான். டேய் இப்படி கொண்டா. அம்மா, பூ பழம் புடவை 10,000 ரூபாய் பணம் எல்லாம் உங்களுக்கு தான். எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு ஆனா கட்டுற கான்ட்ராக்ட நான் உங்களுக்கு கொடுத்துடணும். பாத்தியாடா, நாம 8 அடி பாஞ்சா அம்மா 16 அடி பாயிறாங்க. நான் சொல்லணுங்களே, அம்மா ஒண்ணும் அபிஜெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு. அப்படின்னா கான்ட்ராக்ட் உங்களுக்கே கொடுக்கலாம். 3/4 மூட்டை மணலையும் 1/4 மூட்டை சிமெண்ட்டையும் கலந்து நீங்க அணைய கட்டிடுவீங்க. கட்டின ஈரம் காயறதுக்கு முன்னால காசையும் வாங்கிட்டு போயிடுவீங்க. மறுநாள் அணை உடைஞ்சி ஜனங்க கொத்து கொத்தா செத்துருவாங்க. நீங்க பணத்தை எண்ணிட்டு இருப்பீங்க, நான் பணத்தை எண்ணிட்டு இருக்கணும். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பணம் குறைவா இருக்கேன்னு பாக்குறீங்களா? நான் இப்போ உங்களுக்கு கொடுக்கற கமிஷன்ல இது அட்வான்ஸ் தான். போக போக
நீங்க போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு இந்த நோட்டாலே உங்களை அடிப்பேன். நீங்க என்ன நோட்டால் அடிச்சா நான் உங்களை ஜோட்டாலேயே அடிப்பேன். என்னம்மா மரியாதை எல்லாம் குறையுது? அது ஒண்ணு இல்லைங்க, அன்பு அதிகமானா ஆண்டவனை கூட அவன் வேண்டுது இல்லையா, அது மாதிரியாதான் இல்லம்மா. ஐ எம் நாட் a fool to favor you, I say. அரசாங்க அதிகாரிகள்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிற? என்ன நினைச்சிட்டு இருக்கிற? எல்லாரும் லஞ்சம் வாங்குறவங்க நீங்களே தீர்மானம் பண்ணிடுறதா? I don't belong to that category. I belong to this country. சுத்த கண்ட்ரியா இருப்பாங்க இருக்க. ஏய், நிறுத்துமா, ரொம்ப துள்ளாத. சுருக்கமா சொல்றேன், என்ன விரோதிச்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. ஐயா பார்த்தா சுண்டலி, பாஞ்சா புருசலி. வாய மூடுறா. யாரைய மிரட்டுற நீ? யார மிரட்டுற? நான் சம்பல் பள்ளத்தாக்கிலே கலெக்டரா இருந்தவோ. I have dealt with decades, you know that? நான் நினைச்சா உங்களை சீஃப் செக்ரட்டரி ஆக்க முடியும். ஆனா உங்க வாய் கொழுப்பால அந்த வாய்ப்பை இழந்துடாதீங்க. ஆமா. Shut up. என்னமோ பெரிய பெரிய பதவிகளுக்காக நான் அலைஞ்சிட்டு இருக்க மாதிரி என்ன டைம் பண்ணி பாக்குறியா? இனிமே ஒரு நிமிஷம் இங்க நின்னாலும் மரியாதை கட்டிடும். எடுத்துட்டு போட. குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். வா, வீட்டுக்கு வந்து ஃபைல் கலெக்ட் பண்ணிக்க சொன்னீங்க. உட்காருமா. இந்த பாரு, இந்த 2 ஃபைலையும் பார்த்து முடிச்சிட்டேன். நாளைக்கு டிஸ்பாச் பண்ண சொல்லு. பை தி வே, உன் பேருக்கு ஒரு லெட்டர் வந்திருந்துச்சு. எங்க இந்த லெட்டரை நீங்க படிச்சுட்டு போறீங்களோன்னு பயந்துட்டியா? படிச்சுட்டேனே. படிச்சிட்டீங்களா? மத்தவங்க லெட்டர்ஸ் படிக்க கூடாதுங்கிற நாகரிகம் கூட தெரியாமலா நான் ஒரு IAS ஆபீசரா இருக்கிறேன். சரி, அத பார்த்த உடனே ஏன் அப்படி பயந்துட்ட? நான் தெரிஞ்சுக்கலான்னா சொல்லு. அந்த லெட்டர்ல அப்படி என்ன மர்மம் இருக்குது? மர்மம் ஒண்ணும் இல்ல மேடம், என்னோட கர்மம். என் புருஷன் எனக்கு எழுதி போட்டிருக்கிற பாவ மன்னிப்பு கடிதம். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஆன வேகத்திலேயே அதுக்கு அர்த்தம் இல்லாமலும் போயிடுச்சு. ஐம் வெரி சாரி, வெரி சாரி. இது பாரு கண்ணகி, உன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு மனசு விட்டு என்கிட்ட சொல்லுமா. என்னால ஏதாவது உதவி செய்ய முடியும்னா கண்டிப்பா செய்யறேன். மேடம், எனக்கு புருஷனா வந்து வாச்சானே, அவனை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஓஹோ. அவரோட அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில ஓவியரா வேலை பார்த்தாரு. அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பிரைவேட் கம்பெனியில நானும் டைப்பிஸ்டா ஒர்க் பண்ணேன். எங்களுக்குள்ள எப்படி காதல் ஆரம்பமாச்சுன்னு கேக்குறீங்களா? இந்த கன்றாவிக்கெல்லாம் காரணக்காரியா இருக்கா என்ன? அவர் என்னை பார்த்து சிரிச்சாரு, நானும் அவரை பார்த்து இழிச்சேன். உடனே நாங்க 2 பேரும் ரோமியோ ஜூலியட் ஆயிட்டோம். கன்ஸ், உங்க அம்மா என்ன பத்தி என்ன சொன்னாங்க? வீட்டுக்கு வந்த மருமக வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம், நகை நட்டு அது இதுன்னு எதுவுமே பெருமையா பேசுற மாதிரி கொண்டு வராம வெச்ச பூவும் கட்டின புடவையோடையும் வந்து நான் என்ன பண்றதுன்னு உங்க அம்மா பயப்படுறாங்க. இத பார், ஸ்கூட்டர் வாங்கணும், டிவி வாங்கணும், வீடியோ வாங்கணும், அதனால உங்க அம்மா வீட்டுக்கு போய் 20,000 30,000 கொண்டு வா அப்படி இப்படி நான் கேட்டா, ஐ மீன் உன்னுடைய சொப்னத்துல வந்து நான் கேட்டாலும் உன் கால்ல இருக்கிற கழட்டி நீ அடிக்கலாம். ஓகே? ஐயோ, நீங்க அப்படி கேட்டா கூட நான் உங்க மனைவியானதுக்கு அப்புறம் அப்படிலாம் செய்ய மாட்டேன். கிளிகள் அன்றாடம் பேசும் கட்டில் கதைகள், ரக்கை விரித்து ஒன்றாக நீந்தும் 8 திசைகள், தண்ணீர் மேகம் பன்னீர் தூவும் பன்னீர் துளியும் வெந்நீராகும், இளமையில் பல நிறங்கள் கனவுகள் எழ, இரட்டை கிளிகள் அன்றாடம் பேசும் கட்டில் கதைகள்.
திறந்தாய் நீ இடையினில் விழுந்தேன் நான் எனக்கென பிறந்தாய் நீ இருப்பதை கொடுத்தேனா நெஞ்சை தழுவி என் தோளில் சாயும் வெள்ளி அருவி சங்கீதம்தான் சந்தோஷம்தான் நம் உறவினில் பல சுரங்களும் லயங்களும் இழந்த கிளிகள் அன்றாடம் பேசும் கட்டில் கதைகள் ரெக்கை விரித்து ஒன்றாக நீந்தும் 8 திசைகள் தண்ணீர் மேகம் பன்னீர் தூவும் பன்னீர் துளியும் வெந்நீராகும் இளமையில் பல நிறங்கள் கனவுகள் இரட்டை கிளிகள் அன்றாடம் பேசும் கட்டில் கதைகள் காதல் நாயகன் உன் கனவினில் வந்து நான் கலந்தேன் இருப்பினில் வரலாமா இருபுறம் தொடலாமா இலக்கியம் இதுதானே இலக்கணம் கிடலாமா விட்டு கொடுத்தால் கண்ணாவும் வேகம் கட்டுப்படுமோ தொட்டு பிடித்தால் கண்ணே உன் பார்வை சுட்டு விடுமா அம்மாடி நான் பெண் பாவைதான் உன் விரல்களும் தொட தலை முதல் அடி வரை சுட இரட்டை கிளிகள் அன்றாடம் பேசும் கட்டில் கதைகள் ரெக்கை விரித்து ஒன்றாக நீந்தும் 8 திசைகள் தண்ணீர் மேகம் பன்னீர் தூவும் பன்னீர் துளியும் வெந்நீராகும் இளமையில் பல நிறங்கள் கனவுகள் சோ திருநிறை செல்வன் சிவாவுக்கும் திருநிறை செல்வி கண்ணகிக்கும் சுபயோக சுப முகூர்த்தத்தில் தடபுடலா கல்யாணம் நடந்துச்சாக்கும் நிறைய காதல்கள் கல்யாணத்துல முடியறது இல்ல எல்பிடபிள்யூலயே அவுட் ஆறவங்க தான் ஜாஸ்தி லெக் பிஃபோர் விக்கெட்டா லவ் பிஃபோர் வெட்டிங் ஆனா காதலிச்சவளே கல்யாணம் பண்ணிட்டாரு உன்னோட சிவா உண்மையிலேயே வெரி ஃபைன் பர்சன் ஃபைன் பர்சனா தான் இருந்தான் ஒரு வருஷம் அப்புறமா தான் பயங்கரமா ஃபைன் போடுற புருஷனா மாறினா அம்மா பேச்சையும் தங்கச்சி பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு கனகி கனகி என்னங்க தூக்கத்துல இல்ல உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, மாப்பிள்ளைக்கு ஸ்கூட்டர் வாங்க 15,000 பணம் ஒண்ணு உங்க அம்மா கிட்ட போய் வாங்கிட்டு வாங்க. என்ன என்ன அப்படி பாக்குற? நான் இப்படி பேசுறது உனக்கு ஆச்சரியமா இருக்கா? இல்லைங்க, நமக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. என் உடம்பு உங்களுக்கு திகட்டி போச்சு. இனிமே ஆசையெல்லாம் காசு மேல தானே. கனகி, தாகமா இருக்கா? இல்ல, எரிச்சலா இருக்கு. தண்ணியை ஊத்தி அணைக்க பாக்குறேன். கனகி, வரதட்சணை வாங்க மாட்டேன்னு வாய்கிழியே பேசலாம். ஆனா அப்படி வரதட்சணை வாங்காம கட்டிக்கிட்டவன அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அவ்வளவு சுலமா வாழ வர்றதில்ல. அது நடைமுறைக்கு ஒத்தும் வராது. சோ உன்னை
உன் வீட்டுக்கு அனுப்புறது தவிர வேற வழி இல்லை. விடிஞ்சதும் நீ உன் வீட்டுக்கு புறப்படுற. உங்க அம்மாவை பார்த்து பணத்தை வாங்கிட்டு வர. பணம் கிடைக்காம நீங்க வரக்கூடாது. கிடைச்சதுக்கு அப்புறம் வந்தா போதும். எவ்வளவு நாளானாலும் பரவாயில்ல. உன் சொப்பனத்துல கூட வரதட்சணை கேட்க மாட்டேன். அப்படி கேட்டா உன் காலில் இருக்கிறத கழட்டி அடிக்க. என்ன அப்படி பாக்குற? இல்ல, முன்ன நீங்க சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. நீங்க தான் வார்த்தை மாறிட்டீங்கிறதுக்காக நானும் வார்த்தை மாறிடக்கூடாது. அப்புறம் நம்ம 2 பேருக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். நீ ஒண்ணு செய்யலாமே. லீகல் செப்பரேஷன் கிளைம் பண்ணலாம், கோர்ட்ல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். சம்பாதிக்கிறான்ல, ஜீவனாம்சம் கொடுக்க சொல்ல அந்த ராஸ்கலை. அவனை கோர்ட்ல நிறுத்தினா இன்னொரு பொண்ணை தெருவுல நிறுத்தின பாவம் வந்துருமேன்னு சும்மா இருந்துட்டேன். இன்னொரு பொண்ணா? ஆமா, அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அட ராஸ்கல், முதல் மனைவி உயிரோட இருக்கும்போது அவ சம்மதம் இல்லாம இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண கூடாது. அது சட்டவிரோதமாச்சே. அவன் என்ன கில்லாடி. அதுக்காக மன்னிப்பு கேட்டு கடுதாசி போட்டிருக்கானா? அவன் பொண்டாட்டி பாத்திமா இறந்துட்டா. ஐயோ, அவளும் போயிட்டாளா? சின்ன சின்னதா 3 குழந்தைங்க, வளர்க்க முடியல, வரியான்னு கேட்டு எழுதியிருக்கான். நீ ஒரு வேலை செய். நான் உனக்கு தாரமா இருக்க மாட்டேன், உன் குழந்தைங்களுக்கு தாயா இருக்கேன். இதுக்கு சம்மதமான்னு நீ கேட்டு எழுது. அதுக்கு அவன் என்ன பதில் எழுதுறான்னு பாப்போம். அப்ப தெரிஞ்சிரும் உன்னை அவன் கட்டிலுக்கு கூப்பிடுறானா இல்ல தொட்டிலுக்கு கூப்பிடுறானான்னு. பொறுத்திருந்து பாக்குறேன். இருட்டிடுச்சு மேடம், அப்ப நான் புறப்படுறேன். ரொம்ப இருட்டிடுச்சேம்மா. இந்த இருட்டுல நீ தனியா போக வேண்டாம், நான் என் வண்டியில டிராப் பண்ண சொல்றேன். டிரைவர், அம்மா. இவங்க வீட்டுல கொண்டு போய் ஜாகிரதை நீ டிராப் பண்ணிட்டு வா. சரிம்மா. முள்ள ஓட்டிட்டு போ. சரி. தேங்க்யூ மேடம். ஓகே.